My dear brother and sister, we greet you in the matchless and precious name of our Lord and Savior Jesus Christ. On behalf of God's family prayer tower, we'd like to pray for the people in the family and especially for the married couple, those who are waiting for the child blessings, gift of child. Many family after marriage, 2 years, 3 years, 5 years, 10 years, 20 years, they are eagerly waiting for the gift of child. So today we are going to pray for the family and especially for married couple, those who are waiting for gift of child. Today, Pastor David Muthu, he will pray for the family, those who are waiting for child blessing. Because our God is a wonderful God, and anyone, those who believe in Jesus, they will receive blessings. My dear brother and sister, you may be Hindu, Muslim, Christian, Buddhist, Sikh, Jain, even you may be atheist, doesn't matter. If you believe Jesus Christ, if you surrender your life, and if you obey the commandment of Almighty God Jesus, then you will receive blessings. Therefore, listen this prayer carefully and receive power of blessings. From all over India, there are many and many families that are calling to God's family prayer tower for child blessing, and we pray each and every day. Until now, many and many families, they received child blessing through our prayers, and by their faith, God gave them child blessing. Therefore, contact to God's family, call us over the phone and the WhatsApp. Kindly note down our WhatsApp number. Our WhatsApp number 87540 54789. 87540 54789. One more number, 9677486631. 9677486631. And also kindly subscribe this YouTube channel so that each and every day you will get many and many prayers. So now Pastor David Muthu will pray for the families, especially for child blessing. Amen. Amen. Praise the Lord. எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரேயர் மூலமா என்ன பார்க்க போறோம் என்றால், தேவனுடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இன்றைக்கு இந்த ஜெபம் எதற்காக என்று பார்க்கும்போது, குழந்தை இல்லாத இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவ ஜனங்களே, எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க, எத்தனை நாட்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. என்றைக்கு என் பிரச்சனை முடியும், என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். மனுஷன் உலகத்துல எல்லாமே சம்பாதிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லைன்னா அவன் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள் அதை சொல்ல மீள முடியாத அளவுக்கு காயமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். இன்றைக்கு தேவன் உங்களை விசாரிக்கிறவா இருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை சகோதரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எல்லார் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த வார்த்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நீங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை எனக்காக பேசப்பட்டதா என்று நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆம், நிச்சயமாக அது உங்களுக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறது. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. உன்னுடைய எத்தனை நாட்கள நீ பட்ட கஷ்டங்கள், கவலைகள், இன்னல்கள், போராட்டங்கள், எத்தனை இடத்துல துன்பங்கள், எத்தனை அவமானங்கள் சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாயோ, கர்த்தர் உன் எல்லா கண்ணீருக்கும் இன்றைக்கு அவர் பதில் கொடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஆம், கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிக்கும் போது தேவன் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் எல்லா கவலைகளையும் அவர் துடைக்க போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது அநேக காரியங்கள் நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஆபிரகாம் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் எத்தனை வயதில் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான் தெரியுமா? ஒருவேளை தெரியாதிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் 99, அதாவது 100 வயதிலே அவன் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவனாய் காணப்பட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் 100 வயதான போது கூட கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் விடவில்லை, நிறைவேற்றினான். 100 வயதிலே அவன் பிள்ளை பிறகுனாய் அவன் மாறி போனான். காரணம், அவன் இயேசுவை உண்மையாய் விசுவாசித்தான். இன்றைக்கு நீ அநேக கோயில் கோலங்கள் இல்லை, அநேக இடங்களுக்கு சென்று
என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சந்தித்து விட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட்டேன், என்னை எல்லா நம்பிக்கையை நான் இழந்து போயிட்டேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உனக்காக ஜீவனை கொடுத்து, உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி, உனக்காய் மரித்து, உனக்காய் அவர் மீண்டும் உயிரோடு எழுந்த கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உன் வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசிக்கும் போது அவருடைய மகிமையை நீ காண்பாய். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டிய கவலை வேண்டாம், இனி சோர்ந்து போன காரியங்கள் வேண்டாம், நீ துக்கப்பட்ட நாட்கள் போதும். கர்த்தர் என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உன் வாழ்க்கை, உன் இருதயத்தை தேவனுக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் போது, உன் இருதயத்துல தேவனுக்கு அவருக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிதான ஒரு அற்புதம் கர்த்தர் செய்ய போகிறார். ஈசாக்கு என்ற மனிதனை பார்க்கும்போது, அவன் மனைவி மலடியா இருக்கும் போது ஈசாக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் கணவன் மனைவியாய், ரெபேக்கா ஈசாக்கு இருவரும் கணவன் மனைவியாய் இயேசு பக்கத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் 2 பேருடைய ஜெபத்தை கேட்டு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவங்க 20 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தார்களாம். 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். யாக்கோபுக்கு பார்க்கும்போது கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். பைபிள் அநேக காரியங்கள் இருக்கிறது. அன்னாளை பார்க்கும் போது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் போது கர்த்தர் இடத்துல அவன் மனம் கசந்து அழுது தேவ ஆலயத்துல அவன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அன்னாளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இனி அது போல அநேக அற்புதங்கள் கர்த்தர் செய்யும் போது எல்லோருக்குமே பைபிளை பார்க்கும்போது எல்லாருக்குமே இளம் வயதுல யாருக்கும் அவ்வளவாய் அற்புதம் நடக்கவில்லை. எல்லாம் முதிர் வயது, அதாவது மனிதனால் கூடாது, இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதாவது அவங்களுடைய எல்லா காரியங்கள், அதாவது எல்லா வயதை கடந்த பிறகு, பிள்ளை பெறுகின்ற வயதை கடந்த பிறகுதான் தேவன் அற்புதம் செய்தார். ஏன் அப்படி செய்தார் என்று பார்க்கும்போது, அந்த பிள்ளை பெறுகின்ற வயது வரைக்கும் தன் மாம்ச பலத்தையும் ஒருவேளை மருந்து மெடிசன்ஸ் இதை நம்பிக்கொண்டு இருப்பாங்க. இல்ல தன்னுடைய டேலண்ட், இல்ல தன்னுடைய இன்சூரன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி குழந்தைக்கு நிச்சயமா பெற முடியும் சொல்லி அவங்க நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க, கர்த்தர் தேடாம இருந்திருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதம் முதிர் வயதில, அதாவது மறிக்கின்ற சூழ்நிலை 100 வயதுல தேவன் ஆண் குழந்தை கொடுத்தார். இன்றைக்கும் சரி, நீ அநேக ஹாஸ்பிட்டல பார்த்திருக்கலாம், அநேக மெடிசன்ஸ் எடுத்திருக்கலாம், இல்ல பல கோயில் குளத்தை நீ சுத்தி இருக்கலாம், இல்ல எல்லா புண்ணிய ஸ்தலம் நான் போயிட்டேன், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யூடியூப் மூலியமாய் கர்த்தங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் மூலியமாய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த ஜெப மையத்தின் மூலியமாய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. என் அன்பு தேவச்சனங்களே, இங்க அநேக ஜெப விண்ணப்பங்கள் அனுதினம் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலியமாய் அநேகருக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தை அநேகர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இயேசு தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர், இதுல உள்ள பாஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் பலமான அற்புதங்கள், பலத்த கிரியைகள் நடப்பிக்கும் போது அநேகர் சாட்சிகளாய் போன்ஸ் கால் மூலியமாய் அநேகர் நேரடியாக வந்து கூட அநேகர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த அந்த கர்ப்பத்தின் கதவுகள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுப்பாருங்க. தேவனை விசுவாசிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இல்லை, நான் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்க காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் இங்க இருக்குது. இங்க வாங்க. இந்த நம்பர்ஸ் ஆல்ரெடி அட்ரஸ் கொடுத்திருக்கிறோம். நீங்க நேரில் வந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். அல்லது போன் கால் மூலமா ஜெபிக்கவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக, உங்களுடைய அற்புதத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். நாம் எல்லோரும் இப்பொழுது நம்ம தேவனுடைய ஜெபத்தின் மூலமாய் நம்ம கர்த்தர்களை ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்பட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போது நீங்க இருக்கிற இடத்திலேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இப்பொழுதே இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க ஒப்புரவாகுங்க. கர்த்தரோட பேசுங்க. இயேசுவே, எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த துன்பங்கள் கவலைகள் மாறணும், என் வாழ்க்கையில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க உண்மையாய்
நீங்க கூப்பிடுங்க, இயேசு கூப்பிடுங்க. உன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் எல்லோரும் ஒரு மனமாய் ஜெபிக்கலாம். நீங்க இப்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. நானும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. நாம் இப்போது ஜெபிக்கலாமா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ண கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் இயேசப்பா, நாங்கள் எதற்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிப்போம் என்பதை ஆம் இயேசப்பா, ஜெபத்தை கூடுவது முன்பதாகவே, நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எங்கள் ஜெப விண்ணப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு தேசத்துல இருக்கின்ற ஆண்டவரே அப்பா, அந்த மலட்டு தன்மைகள், குழந்தை பாக்கி பெறாதபடிக்கு அந்த இருக்கின்ற எல்லா ஆண்டவரே அப்பா பொல்லாத காரியங்கள், எல்லா ஆண்டவரே தடையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர், எத்தனை சகோதரிகள் கண்ணீரோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். ஆம் இயேசப்பா, உம்மை விசுவாசித்த காரணத்தினாலே ஆபிரகாம் கேட்க அப்பா முன் வராதபடிக்கே ஆண்டவரே, அவனுக்கு ஆபிரகாம் கேட்க முன் வராதபடிக்கே அவருக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் அல்லவா? ஆம் இயேசப்பா, ஈசாக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவரே அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் அல்லவா? ஆம் இயேசப்பா, உம்மிடத்தில் ஆண்டவரே வல்லமை உண்டு, உம்மிடத்தில் பதில் உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை பெற பண்ணுகிறாய நானே அதை தடை செய்வேனோ என்று கேட்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை குறைந்து போவதில்லை, விசுவாசிக்கிற ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் உம்முடைய மகிமையை பெற்றுக் கொள்வான், உம்முடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வான் வேதத்துல வாசிக்கிறமே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எத்தனை சகோதரிகள் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மீது வல்லமை இறங்குவதாக, இப்போது ஒவ்வொரு மீது வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த தொடும்படிக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆம் இயேசப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நீ யார் என்பதை அறிந்து கொள்ளட்டு ஆண்டவரே. நீ சகலத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தை உருவாக்குகிறவர் அறிந்து கொள்ளட்டு ஆண்டவரே. நீ எத்தனை பேர் அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் அந்த எத்தனை பேர் வாழ்க்கையே கூட ஆண்டவரே அப்பா நிறைய டைவர்ஸ் ஆயிருக்கு ஆண்டவரே, குழந்தைகள் டைவர்ஸ் ஆயிருக்கு அப்பா, குழந்தை இல்லாமல் அநேக சகோதரிகள் ஆண்டவரே மறித்து சூசைட் பண்ணிட்டு அந்த இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. உம்மை நோக்கி கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவரே நீ அற்பமா எண்ணாதபடிக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் தீவிரமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர் தாமே இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா இந்த கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவரே அப்பா குழந்தை பாக்கியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ண கர்த்தாவே இன்றைக்கும் ஆவியானவரே ஒவ்வொரு தொடும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. அப்பா செத்து போன கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உயிர்ப்பித்த கரம் உம்முடையது அல்லவா? உம்முடைய கரத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இன்றைக்கு எத்தனை சகோதரியுடைய அப்பா கர்ப்பத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவை திறக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இயேசப்பா அப்பா கர்ப்ப நோய் பிரச்சனைகள் இருக்கு, கர்ப்ப சம்பந்தப்பட்ட அநேக பிரச்சனை இருக்குது, அநேக டாக்டரால கைவிடப்பட்ட சகோதரி இருக்கிறாங்க அப்ப மருந்து மாத்திரை மூலமாய் கைவிடப்பட்ட சகோதரி அநேகர் இருக்கிறார்களே. இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் கைவிடட்டாலும் ஏசப்பா ஒருபோது கைவிடாத தேவனாய் இருக்கிறீரே, ஒருபோது கைவிட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று வாக்கு பண்ண கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த ஆண்டவரே வீடியோ மூலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரிக்காக அப்பா கணவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தொடுவீராக, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தில் செய்ய வல்லவர், அவர் செய்ய நின்று தடைப்படாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன், அதிசயங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நிந்தையும் அவமானத்தையும் உன்னுடைய துன்பத்தை மாற்றி தேவன் உன்னுடைய எல்லா தவிப்பும் சஞ்சலத்தையும் நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும்
ஆண்டவரே நீ கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே கூட இயேசுப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வீடியோ மூலமாய் விசுவாசத்தோடு உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை விசுவாசத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் தொடும்படிக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் அதிசயம் நடக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமெசப்பா, ஆமெசப்பா. வானமும் பூமி ஒழிந்து போகும், உன்னுடைய வார்த்தை ஒருபோது ஒழிந்து போவதில்லை. ஆமெசப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமெசப்பா. கர்ப்பத்தின் கனி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்களே, நீ கொடும் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்வார்கள் சொன்னீங்களே, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க அல்லவா. இன்றைக்கு கேட்கின்ற யாவரும் ஆண்டவரே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேளுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ண கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே இதோ நான் உங்களை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் தேவனே இந்த உடைந்து போயிருக்கிற அப்பா வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற வேதனையோடு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன். நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால கூடும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவரே கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா நீ சொன்னீர் அல்லவா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. ஆமென். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நல்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கும்படிக்காய் நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, இயேசுவே எனக்கு மெய்யான தேவன், இயேசுவே நல்ல அப்பா நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சாட்சியாய் இருக்க, சாட்சியாய் வாழ, அநேகருக்கு சாட்சியாய் சொல்ல இயேசுவே அற்புதம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமெசப்பா. மனிதனால கூடாது, உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அப்படியே நடக்கும் ஆண்டவரே, அப்படியே நடப்பிக்கும் ஆண்டவரே. இப்படி வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு இப்படி வார்த்தையின் வல்லமையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா நிந்தைகள் அவமானம் மாறும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. நல்ல புத்திர சுவார்த்தை கொடுங்க, நல்ல கர்ப்பத்தை கொடுத்து அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இதுக்காக விசேஷமா ஜெபித்துக் கொண்டிருக்கிற காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் பாணிக்காக, அவருடைய துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, அவரோடு இணைந்து செய்கின்ற அப்பா ஊழியர் செய்கின்ற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரேயர் சென்டரை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இங்க அநேக நாட்கள் ஆண்டவரே அப்பா இவர்களை தெரிந்து கொண்டு இங்க கொண்டு வந்து அப்பா எத்தனை அற்புதங்கள் அனுதினம் ஆண்டவரே அநேக சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே சாட்சியாய் மாறி இந்த பிரேயர் சென்டர்ல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கேட்டு நான் விசுவாசித்தேன், கர்த்தர் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று சாட்சியாய் சொல்லத்தக்க தேவன் அற்புதமாய் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, நிச்சயமாக அப்படியே ஆசீர்வதிங்க. எல்லாருடைய துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்கப்பா, நாம மாத்திரம் மையப்பட்டோம். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.